ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி லஞ்சுக்கு தாளித்து கொட்டின தயிர் சாதமும் கத்திரிக்காய் ஃப்ரையும் தான் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காயான்னு நீங்கள் கேட்குறது புரியுது. 90% யாருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த பச்சை கத்திரிக்காய் நான் 1/2 கிலோ எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எனி வெரைட்டி கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இதுவும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு வானொலி அடுப்பில் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காயை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த வானொலியில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஓப்பன்லேயே வச்சு ஒரு 20% வேகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்கணும். இல்லைனா சரியாக வேகாது, ஒரு பக்கம் வந்து வேகாமல் இருக்கும். நான் குக்கிங் அண்ட் கோலம் தனித்தனி சேனலாக வச்சுருந்தேன். இப்போ அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அக்ஷய பாத்திரம் குக்கிங் சேனல் ஏற்கனவே இருக்கிறது தான். இப்போ புதுசாக கோலத்துக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக வண்ணக்கோடுகள் ஆரம்பிச்சிருக்கேன். கட்டாயம் நீங்கள் இந்த சேனலையும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு நிதானமாக கிளறி கொடுத்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு 20-25% வெந்ததுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அது குக் ஆகட்டும். இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் கட்டாயமாக உங்களுக்கு போடுறேன். இதுதான் ஸ்பெஷல் மசாலா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பண்ணால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். இது நார்மலாக நம்ம காரப்பொடி கிடையாது. நம்ம இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம தொடர்ந்து பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா எனி டைம் நம்ம வாழைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு 75% வெந்திருக்கணும் கத்திரிக்காய். அதை செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி வெந்திருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 75% வெந்திருக்குன்னா அதுக்கப்புறம் இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் இனிமேல் நீங்கள் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இதனால் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக கலந்து கொடுங்க. குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு காரமெல்லாம் அதில் இறங்கியிருக்கும். அந்த மசாலாவோட வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த காய் ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி புது ரெசிபிஸ் நான் நிறையா போட்டுருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒன்றுக்கு அப்டேட் ஆகும். இந்த கத்திரிக்காய் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.